கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 5 மாதங்கள் கடவுளுடைய கரம் நம்மோடு கூட இருந்து புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்க கிருபை அளித்த கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டின் முதலாம் நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கற்றலின்படி நடப்பதே ஞானம். எனக்கு பிரியமானவர்களே, சிறந்த கல்வியறிவு மிகுந்த ஒருவனுக்கு சமுதாயத்திலே நிச்சயமாகவே நல்ல மதிப்பும் பெயரும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த கல்வியின் வழியாக அறிவு, தகுதி, ஞானம் இவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவேதான் இன்று உலகிலே நாம் காண்கிற அநேக கல்வி நிறுவனங்கள் மாணவர்களால் மாணவிகளால் நிரம்பி வழிகின்றது. அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வமும் உற்சாகமும் மக்களை பணத்தையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் அலைய செய்கின்றது. எத்தனை பேர் அந்த ஞானத்தின் ஊற்றாகிய கடவுளிடமிருந்து வருகின்றது என்பதனை உணர்ந்து ஜெபித்து கடவுளின் துணையோடு கல்வி அறிவை பெற பிரயாசப்படுகிறோம், அல்லது நம்முடைய பிள்ளைகளை அதன் வழியாக தூண்டுகின்றோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நல்ல கல்வி அறிவை பெற்றுக்கொள்வதிலே இல்லை ஞானம். ஆம், அதனை யாருடைய துணையோடு நாம் பெறுகிறோம், பெற்றுக்கொண்ட பின்பு அதனை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் ஞானம் என்பதனை வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. கடவுளுடைய கிருபையோடு கல்வியறிவை பெற்ற நாம் கற்றவைகளின்படி நடப்பதே சரியான ஞானம் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதன்படி வாழ அழைக்கப்படுகிறோம். வேத வசனங்களை வாசித்து மனனம் செய்து பெருமையாக வாழ்வதை விரும்பும் நாம் அதன்படி வாழ்ந்து காட்டுவதே ஞானம். எனக்கு வேதத்தின் பிரமாணங்கள் எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் நான் நன்றாக கற்றிருக்கிறேன் என்பவர்கள் எல்லாம் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அதனை சரியாய் புரிந்து செயல்படுத்தினவர்களே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் கற்பதோடு மற்றும் அல்லாதபடிக்கு அதன்படி வாழ்வதே ஞானம் என்பதனை அறிந்து கொள்ள தேவன் இந்த நாளிலே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கட்டும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் கேட்ட சத்தியத்தின்படியாய் புதிய கல்வியாண்டிற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கல்வி அறிவை பிள்ளைகளுக்கு வளர்க்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு கூட அந்த கல்வி அறிவு கடவுளால் வருகின்றது. கடவுளே ஞானத்தை கொடுக்கின்றவர். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அதன்படி வாழ்வதுதான் ஞானம் என்பதனை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட கற்றுக் கொடுக்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களை கடைபிடிக்க, அதன் வழியாக கிருபைகளையும் நன்மைகளையும் கடவுளுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கடவுள் தாமே உதவி செய்வாராக. ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஞானத்தை எங்களுக்கு அருளுகின்ற ஞானத்தின் ஊற்றாகிய எங்கள் அன்பின் கடவுளே, பிரவேசித்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கூட உம்முடைய கிருபை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவாய் ஆண்டவரை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே புதிய கல்வியாண்டிலே கற்றுக்கொள்கிற ஆண்டவரே பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவைகளை உம்முடைய வழியாக பெற்றுக்கொள்ள உம்முடைய துணையோடு கிருபையையும் ஞானங்களையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபையளிப்பீராக. ஆண்டவரே, அவைகளின் வழியாக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கிருபை ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதமாயிருக்க நீர் உதவி செய்யுமாறு மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.